ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்க்கலாம். மிளகாய் போட்ட சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுக்கலாம். அதுல ஒரு 1/2 hour ஊற வச்ச தோரம்பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. 2-3 வாட்டி அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பருப்பு வந்து நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்போ வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து வெந்துருச்சு பருப்பு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த பருப்பு கடையில இதுல வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். மேலே கார்னிஷிங்காக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கணும்னா நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடும். இதை நம்ம இட்லி மேலே ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.